ரீச் நம்மளுக்கு காமிச்சிடும். சரியாம்மா? ம். செக் பண்ணீங்களா? யூனிட் நார்மல் வெக்டரோட ஃபார்முலா என்ன? இது என்ன கொடுத்தேன்? என்ன ஃபார்முலா? டெல் பை curl del phi by மாடுலஸ் ஆஃப். magnitude of del phi. இது வந்து யூனிட் நார்மல் வெக்டர் n கேப் நோட் பண்ணுவோம். கரெக்டாம்மா? அப்ப பை வேல்யூ என்ன? பை வேல்யூ இந்த மாதிரி கொடுக்கும்போது இது இந்த பக்கம் கொண்டு வந்து பை வேல்யூ என்னது இந்த பக்கம் கொண்டு வந்து ஃபங்க்ஷனா எடுத்துக்கும். அப்படின்னா என்னது? சார் அது எடுத்துட்டு வரலனாலும் பிரச்சனை இல்லை, எப்படியும் அது 0 தானே சார்? அது 0 ஆயிரும். பட் நம்ம டிவைன் பண்ணி காட்டணும்ல. பைங்கிற வேல்யூ ஓ, நம்ம டிவைன் ஓகே பண்ணி ஓகே. காட்டணும். பிரச்சனை இல்லைன்னு இல்லை. அது ங்கிறது கான்ஸ்டன்ட் நம்ம காட்டணும். ம், ஓகே சார். -3. ஸோ இப்போ தான் டெல் பை கண்டுபிடிக்கிறீங்களா? டெல் பைங்கிறது என்ன? வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், வித் ரெஸ்பெக்ட் ஒய், வித் ரெஸ்பெக்ட் இஜெட் செப்பரேட்டா ஐஜேகேக்கு வச்சு நம்ம போடுவோம். 3x square I cap plus 3y square j cap ஏன் 3y² வித் ரெஸ்பெக்ட் இஜெட் plus கண்ணே அவசரப்படுற. சார் டோ with பை டோ respect எக்ஸ் to ஃபர்ஸ்ட் x, கண்டுபிடிக்கணும். டோ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சா ஐ வெக்டரோட வேல்யூ. 3x square plus 3yz அது தப்பு பண்ற பாரு. டோ பை டோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. ஐ வெக்டர் வந்து டோ பை டோ எக்ஸ் என்ன கிடைக்கும்? 3x² plus 3yz plus 3yz கரெக்டாப்பா. plus 3y square j cap j cap into என்ன கிடைக்கும்? plus 3 plus 3xz 3xz வெரி குட். 3xz j cap k cap into plus 3xz அவ்வளவுதான் அவ்வளவுதான். 3xz k cap. எஸ் சார், 5 டேர்ம். 3xy இதுக்கு இப்போ மேக்னிடியூட் எடுக்கணும். அவசரப்படக்கூடாது. மேக்னிடியூட் அது கொடுக்கக்கூடாது. பாயிண்ட் கொடுக்குற பாரு. இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு தான் மேக்னிடியூட் எடுக்கணும். அப்படியே போட்டு எக்ஸ் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு தான் எடுக்கணும். சரிங்களா? அப்ப மீனிங் என்ன? x equal to 1, y equal to 2 and z equal to -1. z equal to -1. அப்ளை பண்ணி பாருங்கன்னு. அப்ப கரெஸ்பாண்டிங்கா del பை கிடைச்சிரும். அப்ப del பை கிடைச்சதுன்னா அதுல இருந்து நம்ம வேல்யூஸ் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ணுமா சார்? ஆமாட்டங்க, வேல்யூ பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படியே இது பண்ணிடாது. வேல்யூ பண்ணிட்டு பண்ணு. ஓகே சார். x வேல்யூ y வேல்யூ del பை தான் சப்மிட் பண்ணு. del பை at a point 1, -2, -1 equal to நமக்கு x வேல்யூ இருக்குது x². அப்ப 3 into 1 3. அடுத்தது 3yz. y வேல்யூ 2, z வேல்யூ -1. அப்ப -2 into 3 -6. -6. இது வந்து i வெக்டரோட வேல்யூ. இது ஃபுல்லா i வெக்டரோட வேல்யூ. ஓகே சார், பண்ணிட்டேன் சார். இப்போ இதுக்கு மேக்னிடியூட் எடுக்கணும். அப்படியே ரூட் ஆஃப் 9 + 81 + 36. ஓ, அது எல்லாமே போட்டிங்களா? 3 காமன் எடுக்காம என்ன பண்ணிட்டேன். எடுத்து போடலாம், எடுக்காம போடலாம், அது தப்பு கிடையாது. 3 மேக்ஸிமம் எடுத்து போட்டால் ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார், ஒரே மேக்ஸிமம் செக் பண்ணிக்க, காமனாக எடுத்து போட்டிங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸி. சரிங்களா? 3 ஆஃப் -i cap plus 3j cap plus 2k cap. Magnitude is equal to 3 into root of 1 plus 9 plus 4. கரெக்டா? 14 வந்து ரூட் 14 வந்து 14. Yes sir. 3 root 14. அப்போ n cap is equal to -i vector plus 3j vector plus 2k vector divided by root 14. கரெக்டுங்களா? கிளியராமா? Yes sir. அடுத்த ப்ராப்ளம் பார்த்துலாமா? ஓகே சார். சொல்றாங்க, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது என்ன கேட்டுக்கிறாங்க? Find the directional derivative. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் தெரியும். del phi dot a vector by magnitude of a vector. அப்ப a வெக்டர் யாரு? இது வந்து பை. கரெக்டா? அவனே பை f கொடுக்கலாம். f ன்னா என்ன? பை. a vector வந்துட்டு i cap plus 2j cap plus 2k cap. இது வந்து a வெக்டர். கரெக்ட். சரி, a vector is equal to i cap plus 2j ஆமா, cap இது a plus வெக்டர். ஆமா, இது a வெக்டர்.
2k cap. Magnitude of A vector is equal to root of 1 plus 4 plus 4, 9 which is equal to root 9, which is equal to 3. Magnitude of A vector is equal to 3. ம். Phi is equal to 2xy plus z square. அப்ப இதுக்கு என்ன வேணும்? Divergence டெல் பை. divergence. டெல் பை Yes, sir, del தெரியும்ல. phi. ஃபார்முலா என்ன? Del டெல் பை phi. டாட் ஏ வெக்டரா? டெல் பை டாட் ஏ வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ del phi கண்டுபிடிக்கணும். டெல் பை அட் எ பாயிண்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? அட் எ பாயிண்ட் 2xy plus z square plus j 2y cap 2y rho by 2 plus 2x j cap plus 2z k cap. கரெக்டாப்பா? டெல் பை ஓட வேல்யூ ஏப்பா? yes sir 2y sir minus 2y okay மைனஸ்லாம் இல்ல. இங்க மைனஸ் சைனே இல்ல. yes sir yes அப்ப என்ன பாயிண்ட்? 1, இப்போ பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும் 1, மைனஸ் 1, 3 போட்டு என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 போட்டா மைனஸ் 2i கேப் ப்ளஸ் 1 வருது. அப்போ ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3 வருது 6k கேப். இதுதான் வந்து நம்மளுடைய டெல் பையோட வேல்யூ. இதுதான் நம்மளுடைய டெல் பையோட வேல்யூ. சரியாம்மா? இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் என்ன இருக்குது அதை எடுத்துக்கோங்க காமனா. அதான் பிரச்சனையே இல்லை. காமன் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 எடுத்தீங்கன்னா மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 3k கேப். கரெக்டாப்பா? yes sir இப்போ magnitude of மேக்னிடியூட் ஆஃப் ஏ போதும். இங்க பாருங்க டெல் பை இன்டு ஏ வெக்டர். இது ரெண்டையும் கண்டுபிடிங்க. டெல் பை இன்டு ஏ வெக்டர் yes sir டாட் ப்ராடக்ட். அப்ப டாட் ப்ராடக்ட் அப்போ கண்டுபிடிச்சது 1 இன்டு மைனஸ் 1 மைனஸ் 1 1 இன்டு 2 ப்ளஸ் 2 3 இன்டு 2 6 3 இன்டு 2 ப்ளஸ் 6. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. அந்த 2 இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. இன்ட்டு 2 டிவைட் பை இது என்ன கிடைச்சது? 3ன்னு கிடைச்சது. இது எவ்வளோ ஆச்சு? 7 வருதா? 7 இன்ட்டு 14/3 வருதான் பாருங்க. 8 8ல் 1 வந்துருச்சு சார் 14 bit ஓகே. அதான் ஆன்சர் நான் பார்த்துக்குவேன். சரிங்களா? இப்போ டெரிவேஷன் ரேஷியோ 14/3. கரெக்டாக கண்ணு? yes sir சரி, அடுத்த கொஸ்டின். ஓகே, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். கர்ல் அண்ட் கிரேட் ஆஃப் பை ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். கர்ல்னா தெரியும், இது வந்து டெல் கிராஸ் எழுதணும்னு தெரியும். கிரேட்னா என்ன தெரியும்? டெல் பைன்னு எழுதணும்னு தெரியும். கரெக்டுங்களா? இதுதான் வந்து கர்ல் கிரேட் ஆஃப் பையோட வேல்யூ. அப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம வந்து டிட்டர்மெண்ட் போட்டு தான் கண்டுபிடிப்போம். அப்போ அதை டிட்டர்மெண்ட் போட்டுருங்க. டிட்டர்மெண்ட் போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? ஐ கேப் ஜே கேப் கே கேப். அடுத்து என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இது பண்ணணும் சார் del phi என்னப்பா இன்னொரு சொல்லு. ஃபர்ஸ்ட் del phi கண்டுபிடிக்கணும் டெல் பை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பையோட வேல்யூ வேல்யூ முடியும். பையோட வேல்யூ கொடுக்கல அவன். அப்படியே வேரியபிளா ஃபங்க்ஷனாவே வச்சுட்டு போடுங்கலாம். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதாப்பா? டெல் பை எப்படி கண்டுபிடிப்பேன்? பை வேல்யூஸ் கிவனா இருந்தா கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா அது பைனே வச்சு தான் போடணும். பை வேல்யூஸ் கிவன் இஸ் நாட் கிவன் ஹியர். therefore நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 by 2x I cap plus 2 by 2y j cap plus 2 by 2z k cap. இதை வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார் இப்போ டெல்லோட வேல்யூ தெரியுமா? டெல்லோட வேல்யூ என்ன? டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இஜெட். டெல் பையோட வேல்யூ இப்போ தான் எழுதி காட்டினேன். டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இஜெட். அவ்வளோதான். இதை டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சு பாருங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஒன் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஒன் 0ன்னு வந்துருச்சு. அடுத்தது செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இது பண்ணால் அது 0 ஆகுது. நல்லா செக் பண்ணி பாருங்க, அது 0 தான் ஆகுது. கரெக்டுங்களா? அடுத்து யாரு? இவனை பண்ணும்போது இவனு வருவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் 0 வெக்டர். தட்ஸ் ஆல். நம்ம ஈஸி தானே? அண்டர்ஸ்டுட் சரி விகண்ணு, இது எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்தா இந்த டெல் ஆர் என்ன ஆர் பவர் என்ன, இது கொஞ்சம் கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால இதுக்கு நான் போயிட்டேன். சரிங்களா? இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆர் வெக்டர் எப்பயுமே வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப்னு எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் வேல்யூ தெரியும். மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் வேல்யூ வந்து தட் மீன்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா இது ஆர் ஸ்கொயர்னு வரும். மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும்.
அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் வேல்யூன்னு அர்த்தம். அந்த மேக்னிடியூட் ஆஃப் மேட்டர் ஆர் வெக்டர் வேல்யூ உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் தெரியும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் இதுக்கு வேணும். இதுக்கு வேணும்னா எனக்கு என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டோ ஆர் பை டோ எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், டோ ஆர் பை டோ இஜெட் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், டோ ஆர் பை டோ ஒய் வேல்யூ, டோ ஆர் பை டோ இஜெட் வேல்யூ என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்றேன்னா இது வந்து நான் ஸ்கொயரே பண்ணிக்கிறேன். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாப்பா? ம் அப்போ என்ன பண்ண போறோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பண்ணுங்க எக்ஸ் கண்டுபிடிச்சுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், 2r இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 2x. கரெக்டா கண்ணு? இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும். அப்போ டோ ஆர் பை டோ எக்ஸ் வேல்யூ எக்ஸ் பை ஆர். இந்த ஸ்டெப் புரியலன்னா சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்பா. புரிஞ்சுச்சு சார். இதே மாதிரி என்ன பண்ணலாம், மற்றது கண்டுபிடிச்சலாம்ல, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அது என்ன கிடைக்கும், y by r. ஏன்னா சிமெட்ரி ஃபங்க்ஷனும் அதே வேல்யூ தான் வரும். டோ ஆர் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். z by r ஆனது z வந்து z வித் by ரெஸ்பெக்ட் இது டு நம்ம. செட் டோ ஆர் பை டோ செட் இஸ் ஈக்குவல் டு செட் பை ஆர். சரி, வித் ரெஸ்பெக்ட் டு n பண்ண சொல்லிக்கிறாங்கல்ல, அதாவது டெல்ல, அப்ப என்ன கிடைக்கும் போட முடியுமா, அதை இங்க போட்டுக்கிறாங்க 2r into dx. இதை கண்டுபிடிச்சு வந்து ஸ்டெப்ல நான் போட்டுட்டேன். அடுத்தது இங்க வராங்க r பவர் n கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப r பவர் n மீனிங் என்ன, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் r பவர் n ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. என்ன வரும், n into r பவர் n minus 1 into டோ r by டோ x. கரெக்ட்டுங்களா? டோ r by டோ x. இதுல என்ன டவுட் இருக்குதாப்பா? that is equal to டோ r by டோ x வேல்யூ என்ன, n into r பவர் n minus 1 into x by r. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப இந்த 1 by r மேல போயிருமா, அப்ப 1 by r மேல போச்சுன்னா இருக்கும் n into r பவர் n minus 2 into x. ஆக்சுவலா இங்க வந்துட்டு டோ பை டோ எக்ஸ்னு வரும், டோ பை டோ ஒய்னு வரும்ல சார்? இல்ல, டோ பை டோ எக்ஸ் ஒன்று, டோ பை டோ ஒய் ஒன்று, டோ பை டோ இஜெட் ஒன்று, ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்க போறோம் சார். நவ் இந்த நவ் சைட்ல போடுறோம் பாரு, ஒரே நிமிஷம் சைட்ல என்ன வந்தது ஏன் வந்து சொல்றோம் பாரு. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது என்ன, டெல் ஆர் பவர் n கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப அதோட மீனிங் என்ன, டெல்னா டெல்லோட ஃபார்ம்ல வந்துட்டு ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் பிளஸ் கே வெக்டார் டோ பை டோ செட். வெரி குட். இது ஒவ்வொன்றுக்கும் ஆரன் பண்ணணும். ஆனா அங்க வந்துட்டு எல்லாமே எக்ஸ்னே இருக்கு கீழே. அது இருந்துட்டு சம்மேஷன் போட்டுக்கிறாங்க பாத்தியா, நீ சம்மேஷன் போட்டு போனா சம்மேஷன் போடாமே போடலாம். நான் சொல்றது புரியுதாப்பா? சார் அந்த லைன்ல ஏன் சார் எல்லாம் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஆர் பவர் என்னன்னு இருக்கு இங்கயா? அதுக்கு மேல லைன். ஓ, இது y. தப்பு, அவங்க தப்பா எழுதிக்கிறாங்க. இது y, இது z. நான் போடலடா, நீ அதான் ஓகே. அதான் சார், அதான் கேட்டேன். மேபி இது மிஸ்டேக் எல்லாத்துக்கும் ஆகதான் செய்யும். அது இல்ல, அது மேல மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த லைன் கேட்டிருக்கியா, இது x, இது y, இது z. ஓகே சார். அதுக்கப்புறம் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஒவ்வொன்று. டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கிடைக்குதா, இங்க வர டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இது கிடைக்குதா, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஆர் பவர் என்னோட வேல்யூ இந்த வேல்யூ கிடைக்குது. கரெக்டாப்பா? எல்லாமே சிமெட்ரிக் ஃபங்க்ஷன், எல்லாமே சேம். எல்லாமே சிமெட்ரிக் ஃபங்க்ஷனால எல்லாமே n r பவர் n minus 1. ஓ, x வந்துரும். x இன்டு என்ன கிடைக்கும், n இன்டு r பவர் n minus 2. அடுத்து என்ன கிடைக்கும், j வெக்டர் இன்டு y இன்டு n இன்டு x r பவரா, r பவர் n minus 2 பிளஸ் k வெக்டர் இன்டு z இன்டு n இன்டு r பவர் n minus 2. சார் அந்த ரைட் சைடு ஒர்க்கிங் காலம் என்ன சொல்லுப்பா, சத்தமா பேசு. ரைட் சைடில் இருக்கிறது எப்படி பண்ணணும் சார்? எங்க இங்க இங்க போடுறது கேக்குறியா, இங்க போடுறது கேக்குறியா இல்ல இங்க போட்டதா? எஸ் சார், லாஸ்டா ரெட்ல இந்த ஸ்டெப்பா? அதுக்கு மேல் ஸ்டெப்க்கு அப்புறம் புரியல. சரி, இந்த நியூ பேப்பர்லேயே போட்டுட்டா, நியூ பேப்பர்லேயே போடுறேன். போட்டுக்கோங்க, ஏன் இதை போய் கஷ்டப்படுறேன், நியூ பேப்பர்லேயே போடுறேன். டெல் ஆர் பவர் n நமக்கு தேவை. இதனோட வேல்யூ தெரிஞ்சிட்டீங்க, நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க. டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஆர் பவர் n ப்ளஸ் ஜே வெக்டர் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் ஆர் பவர் n ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு டோ பை டோ இஜெட் ஆஃப் ஆர் பவர் n. கரெக்டாப்பா? இது எல்லாமே சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதனால நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்சு மற்றெல்லாம் சிமிலர்னு சொல்லிட்டு எழுத போகிறேன். ஸோ அப்படின்னு என்ன, டோ பை டோ எக்ஸ் ஆஃப்
dou by dou x of r power n can be written as n into r power n minus 1 into dou r by dou x. கரெக்டாப்பா? ம். கரெக்ட்டுங்களா? இல்ல எனக்கு ஆ புரியுதுங்களா? எஸ் எஸ் சார். அப்ப கரெக்டாக என்ன தான். கிடைக்கும்? dou r by dou x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட்டுங்களா? dou r by dou x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா? ஓ எக்ஸ் பை ஆர் அப்ப n into r power n minus ஆர் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ். x power r. That is equal to n into r power n minus 2 x. கரெக்ட்டுங்களா? ம் வந்துருச்சு சார். ரெஸ்பெக்ட் y அதே சொல்லுங்க. மாதிரி அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்படியே ரிசல்ட் எடுங்க. n into r power என் மைனஸ் டூ r ஒய் power n minus 2 y. ஒய். அப்போ dou by அதுக்கப்புறம் dou x என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் டூ செட். r power n minus 2 into z. கரெக்ட்டுங்களா? ஆ எஸ் சார். இது எல்லா வேலையும் இங்கே அப்ளை பண்ணுங்க. இங்கே அப்ளை பண்ண என்ன நடக்கும்? அதாவது n into r power n minus 2 எல்லாத்துக்கும் காமன். பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே n minus r minus 2 காமன். அதை வெளியே எடுத்துட்டா இங்கே கிடைக்கும் x எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் i செட். vector plus y into j vector plus z into k vector. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப இதனோட வேலை என்ன? இது r வெக்டரா? ம் r வெக்டர் தானே? ஆ எஸ் சார். ஆர் வெக்டர். r வெக்டரோட வேலை தான் கண்ணு இது. வந்துருச்சு சார் ஆன்சர். அப்ப என்னாச்சு? n into r power n minus 2. இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ம் எஸ் சார். ஸோ அவ்வளோதான் கண்ணு. மெயினாக இதாக இருக்குது. வேற